வண்டி வந்துச்சுன்னா ஏற்றி விட்டுலாம் எல்லாரும். ஏன்னா கத்திரிக்காய் பறிச்சிங்கண்ணே. என்னம்மா இது இத்தனோட கத்திரிக்காய் பறிச்சு வச்சிருக்கேன் போதுமா இது உனக்கு? நான் தான் நிறைய பறிச்சுக்க சொன்னேன்ல. இந்த வாட்டி கத்திரிக்காய் வெண்டைக்காய் நல்ல விளைச்சல்மா பறிச்சுன்னு போமா நிறையா. ஒரு மூட்டை தானே பறிச்சுக்க சொன்னேன். பறிச்சு வச்சிருக்கேன். 2 மூட்டை கத்திரிக்காய் 2 மூட்டை வெண்டைக்காய் பறிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இது நம்ம கையில எத்தனை வச்சிருக்க கத்திரிக்காவை? இல்லண்ணே அந்த கூடையில இடம் பத்தல அதனால கையில வச்சிருக்கேன். சரிம்மா நான் கூட இத்தனோட கத்திரிக்காய் பறிச்சுன்னு பார்த்தேன். ஏன்னா இளநீ இல்ல வியாபாரத்துக்கு போதா? ஆமாம்மா வண்டி வந்து இருக்கு ஏற்றி அனுப்பணும். தங்கச்சி பசங்களாம் வந்திருக்கு அதுங்களுக்குலாம் இளநீ வெட்டி கொடுக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் தோணுதா பத்தியா பஞ்ச பையன். என்னம்மா யோசிக்கிறா? அது ஒண்ணு இல்லண்ணே. சரிம்மா பசங்க கோமதில எங்கம்மா? அங்க வெண்டைக்காய் எடுத்து மூடையில போட்டுருக்காங்கண்ணே. சரிம்மா எல்லாரும் வந்துட்டாங்க வச்சுக்க இளநீ வெட்டி கொடுப்பேன். ஆளுக்கு 2 குடிச்சிட்டு போலாம்ல. அம்மா இப்படி பெரிய மனுஷன் சொல்லி கட்டியம்மா மானை நீ பிச்சின்னு கொட்டு போதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா வானத்தை பார்த்துனக்கா? ஒண்ணு இல்லண்ணே மழை வர மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். மம்ப மந்தார மாதிரி இருக்கான்னு. வெயில் தான் சுடியில் அடிச்சுன்னு இருக்கா. மழை போறது வந்த நைட்டுக்கு தான் வரும். வரட்ட பொறுமையா வரட்ட ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதுண்ணே. ரொம்ப நாளா கேட்கணும் நான் மனசுக்குள்ளேயே வச்சுன்னு இருக்கேன். என்னம்மா சொல்லுமா? இந்த கோமதி எங்கன்னா இந்த தட்டு எடுத்துட்டு வந்து வளர்க்குறீங்களா? ஏம்மா உனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம்? ஏன்னா அது ரொம்ப ஓவரா பண்ணுதுண்ணே. எங்களை கூட பிறந்த அக்கா மாதிரி நடந்துக்குது. ஆளுங்களை பார்த்தாலே எங்க விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குது. அது எனக்கு சந்தேகமா இருக்குது. அது ஏன் கூட தானே பிறந்தது? 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. அது வந்து என்ன வேற வீட்டுல இருந்து எப்படி எடுத்து வர முடியும்? அந்த சந்தேகம் உனக்கு எப்படி வந்து எனக்கு தெரியல. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே வேற இருக்குது. வேற வீட்டுல இருந்தா எடுத்து வந்துருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கூட தங்கச்சின்னு பாசமே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு இதோ இங்க வந்தா நீ கத்திரிக்காய் எடுத்துன்னு வெண்டைக்காய் எடுத்துன்னு இந்த இளநீர் கூட இருக்குது ஒரு 2 குழா எடுத்துன்னு அப்படி கூட நீங்க பாசமா சொல்லுவேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இருக்க மாட்டேங்குது தெரியுமா? நான் வீட்டுக்கு கடைசி எதாவது வந்திருக்கேன். என் மேல பாசமா இருக்கலாம்ல. எப்பா பாரு என்ன கொத்தம் குறை சொல்லி இருக்கிறதே ஒரு வேலையை வச்சு எனக்கு. ஏன்டி உங்ககிட்ட அப்பயே சொன்னேன் நான் வெண்டைக்காய் ஒரு பட்டது பறிக்காத கத்திரிக்காய் ஒரு பட்டது பறிக்காத தேவையான அளவு மட்டும் படி. கூட பத்த வந்து போனே பத்த மாட்டேங்குது. இது எங்க போறது நானே? வந்துட்டியா பின்னாடியே வந்துட்டியா மாப்ப முடிச்சிங்க? என்னமாச்சே? ஏன்னா இங்க பாருங்க வெண்டைக்காய் போதும் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் பறி சொல்லிட்டு இவ்வளவு பறிச்சு வச்சிருக்கு. அந்த கூடையில போட்டா பத்தவே மாட்டேங்குது. அண்ணன் கிட்ட அப்படி 5 நிமிஷம் தனியா பேச கூடாது. இப்படி எப்படி கழுவுக்கு மூக்கு வெத்த மாதிரி வந்து நின்று இருப்பேன். ஐஸ் வச்சு பேசி ஒரு 2 லட்ச ரூபாய் வாங்கி போலான்னு பார்த்தேன். வாழ விடாது இது. இனிமே அண்ணன் வீட்டுக்கு வரும்போது இதை கூட்டனே வரக்கூடாது. நம்ம தனியா வந்து தனியா போனோம். இதை கூட்டு வந்தாலும் பெரிய இம்சையா இருக்கு. நம்ம எங்க இதை விட்டுட்டு வரது? நமக்கு முன்னாடி இதான் கிளம்பி ரெடியா நிக்குது. போய் தரமா போட்டு எடுத்துன்னு போங்கம்மா. குடுனே அங்க இன்னும் வேற அவ்வளவு கத்திரிக்காய் இருக்கு அவ்வளவு வெண்டைக்காய் இருக்குது. பத்தே மாட்டேது இடம். பச்சி போட்டு வச்சுக்கிறேன். ஆமா நான் பறிச்சு எடுத்து வந்தா நீ வீட்டுக்கு எடுத்துக்கவே மாட்டேன். வேணாமா சொல்லிட்டு எனக்கே கொடுத்துரு எல்லாத்தையும். சண்டை போடாதீங்கம்மா. ஏன்னா நான் சண்டை எல்லாம் போடலண்ணே. அதானே எங்கிட்ட சண்டை போடுது. யாரு நான் சண்டை போடுறேன் உங்ககிட்ட? பாருண்ணே நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி பேசு பாருண்ணே. சரி விடுங்கம்மா. இளநீர் வெட்டி தர பசங்களாம் கொடுங்கம்மா. இளநீர் நல்லா குடிப்பீங்க. ஏன்னா இளநீர் எதுக்குண்ணே? எங்க வீட்டுக்கார பாப்பா எடுத்து வந்து கொடுப்பாரு. நீ ஏற்றி விடு வண்டியில போட்டோம் வியாபாரத்துக்கு. சொல்லல வாழ விடாதுண்ணே. பாரு அண்ணனே வெட்டி தரேன் சொல்லுது இளநீர். வேணா வியாபாரத்துக்கு திரும்ப சொல்லுது. இதெல்லாம் வச்சு என்ன தான் பண்றது? அவங்க வீட்டுக்கு கடை வச்சிருக்காருல அண்ணன் கிட்ட வந்து ஒரு லாரி இளநீர் கொடுண்ணே எங்க வீட்டுக்கு வியாபாரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா எனக்கு கேட்டுக்கிட்டு வாங்கலான்னு கிடையாது. மக்கு அங்க யார்கிட்டமா தனியா பேசினுக்க? என்கிட்ட நானே தனியா பேசினேன். சரி இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்து வச்சுட்டு வாங்க. பசங்களை கூப்பிடுங்க. என்ன அந்த பம்பு செட்டை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டேன்னா அந்த பசங்க குளிக்குங்க. அப்படியே ஆன் பண்ணி விடுவா. அந்த சஞ்சு ஒரே அமக்கல பண்ணி இருக்குங்க. பம்பு செட்டில் குளிச்சு ஆகணும்னு இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணி விடுறேன். அப்புறம் குளிக்க சொல்ல பசங்களை. சரி அந்த கத்திரிக்காய் வச்சுட்டு பசங்க கூட்டு வரேன். அந்த வெண்டைக்காய் கூட கையிலே வச்சு போஸ்ட் கொடுத்து நின்று இருப்பேன். வச்சுக்கோ. உடம்பு ரொம்ப தென்னாவட்டில் தான் இருக்கு. போடி வேலை பாரு. ஏன்னா ரொம்ப பேசுறானே. விடுமா அவதான் நம்ம வீட்டோட செல்ல குழந்தை. கடைசியா பிறந்ததுனால நம்ம ரொம்ப செல்லம் குத்து வளர்த்துட்டோம். அவ அப்படியே இருக்கா. குறும்பாவே இருக்கா. இன்னமும் குறும்பாவா பேசுறா விஷமா பேசுறா. ஒரு வார்த்தை அப்படியே தேன் கொட்டுற மாதிரி இருக்கு. கூட பிறந்துட்டாலேன்றதுக்கோசம் அத்தைக்கு சடிச்சு போக வேண்டியதா இருக்கு. விடுமா நம்ம திரும்பவும் இதே மாதிரி அண்ணன் தங்கச்சியா பிறக்க போறது இல்ல. இப்போ பிறந்திருக்கோம் சந்தோஷமா வாழ்வோம். நம்ம அப்படி நினைக்கிறோம். அவ அப்படி நினைக்க மாட்டேங்கிறாளே. குற்றங்கள் பாக்கியம் சுற்றங்கள் இல்லை சொல்லியிருக்காங்கம்மா. விட்டு கொடுத்துதான் போனோம். இல்லைன்னு வச்சுக்க உறவே இருக்காது. நீ சொல்றதும் சரிதானே. நம்மளை விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா? அடிச்சாலும் கொண்டாலும் திட்டினாலும் நம்ம தான். நமக்கும் அவளை விட்டா வேற யாரும் கிடையாது. அந்த திமிரில் தானே ஓவரா பேசணும். ஓவரா ஆடின்னு சுத்தி இருக்கா. ஏமா ராதிகா வந்து வண்டி எடுத்துன்னு வா. நான் இங்க இருந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாழைத்தாரு எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாமா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக மாட்டேறான். நான் வீட்டுக்கு வரேனே. பேக்ல வேற அங்கதான் இருக்குது. துணி எடுத்துட்டு வந்தேன் அதெல்லாம் அங்கதான் இருக்குது. அம்மா வேற புளி தரேன் சொச்சி அதெல்லாம் எடுத்துன்னு போனா இவதான் ஆடி கிடக்குறா. வீட்டுக்கு போற இப்படி குட்டியா நேரத்தை சொல்லணும் போறது அந்த போட்டோ ஏற்றி விடுங்க. நான் வந்து வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தான் கிளம்புவேன். அப்படியேவா? ராதிகா வந்து இந்த பொருள் நட்டுன்னு வீட்டுக்கு போனா நீ எதனா சொல்லுவாங்க அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவன் என்னமா சொல்ல போறா? அவ எப்பயாவது உங்களை மூஞ்ச மாதிரி பேசியிருக்காளா? அவன் அந்த மாதிரி ஆளா சொல்லு. அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்கண்ணே. பாருமா ராதிகா அந்த மாதிரி பேசுறா. அண்ணி காலை மூஞ்சல அடிச்ச மாதிரி பேசினாங்கன்னு சொன்னா அண்ணனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். சொல்ல வேணாம். என்னம்மா? ஒண்ணு இல்லைண்ணே. கூப்பிட்டீங்களா? மாமா தான் கூப்பிட்டாரு பாரு. எண்ணெய் கொடுக்குறாரா? குடிங்க. அக்கால எங்க சஞ்சி எங்க? வராங்க பெரியம்மா பின்னாடியே. மாமா இந்த மரத்துல நீங்க தான் ஏறி எண்ணெய் வெட்டினீங்களா? ஆமாப்பா நான் தான் ஏறி வெட்டினேன். என்ன கூப்பிட்டீங்களா? நான் ஏறி வெட்டிருப்பேன்ல. நீ ஏறி வெட்டியா? இவ்வளவு ஹைட்டான மரத்துல? ஏறு மாமா. எங்க வீட்டு கொய்யா மரத்துல நான் தான் ஏறியா இருப்பேன். கொய்யா மரம் வேற இது வேற. சரி இன்னொரு தடவை நான் ஏறும்போது உன்னை கூப்பிடுறேன்னா? கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு வந்து எண்ணெய் வெட்டிக்கிறேன். என்ன பெரியம்மா நம்ம வீட்டு கொய்யா மரத்துல நான் தானே ஏறி கொய்யாக்கடா இருப்பேன். ஆமா நீ தான் ஏறியா இருப்ப. மாமா கிட்ட சொல்லுங்க. தெரியல பாருங்க மாமாக்கு. ஆமாண்ணே நம்ம வீட்டுல இருக்க கொய்யா மரத்துல இவன் தான் ஏறியா இருப்பான். அப்படியா? சதீஷ் பெரிய பையனா வளர்ந்துட்டானா? ஆமா மாமா பெரிய பையனா வந்துட்டேன் சீக்கிரமாவே.
ஆமா எருப மாடு மாதிரி வளர்ந்துருக்கானே தவிர அறிவுறது கொஞ்சம் கூட கிடையாது. ஐயோ சஞ்சு போட்டு பத்திட்டா பாருக்க. ஏமா என்னமாச்சு? சஞ்சு கிட்ட சண்டை போட்டு அவளை அடிச்சிட்டு வந்திருக்கான். எப்பா பாரு ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை அடியில் தள்ளி தான் நடந்துருக்கு. பேசாம சதீஷ் உங்க வீட்லயே வச்சுக்கணா. அவன் வரத்தாவள வீட்டுக்கு. ஏன்பா சதீஷ் தங்கச்சி பாப்பா அடிக்கலாமா? அவன் சும்மா சும்மா என்ன வாடா போடா சொல்லிட்டே இருக்க மாமா. அதான் அடிச்சிட்டேன். சதீஷ் தங்கச்சி பாப்பால அடிக்க கூடாதுப்பா. நல்லபடியே சொல்லணும். அண்ணா அண்ணான்னு கூப்பிடு அப்படி சொல்லிட்டு நீ அவளை தங்கச்சி பாப்பா தான் கூப்பிடணும். அவளை வாடி போடி நீ கூப்பிடுற, அதனால அவள் திரும்பி வாடா போடான்னு கூப்பிடுறா. நீ அவளை தங்கச்சி பாப்பா வாமா பூமா அப்படின்னு கூப்பிட்டு பாரு. அவளை வந்து உன்னை அண்ணா அப்படி சொல்லி மரியாதையை கூப்பிடுவா. அப்படியே சொல்றீங்க? அவளை தங்கச்சி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவ என்ன அண்ணன் கூப்பிடுவாளா? கண்டிப்பா கூப்பிடுவா. நீ வந்து கூப்பிட்டு பாரு. ஏமா சஞ்சு எங்கம்மா? எங்க நீ தள்ளி விட்டு ஆளவே சொல்லி அங்கே தான் இருக்கா. சொல்லுங்க தங்கச்சி பாப்பா எப்படி நான் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன் பாருங்க. போ நீ எப்போ வந்தா காத்துன்னு இருக்கா உன்னை அடிக்கிறதுக்கு. போ ஏன்னா இன்னும் நீ எல்லாம் வீட்லையா கையிலே வச்சு நான் தான் பண்ணின்னு இருப்ப. வேணான்னு சொன்னாங்கன்னா அப்படியே எடுத்துன்னு போயிடலான்னு பார்த்து நிற்க. இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 10 12 மிச்சமாகும். கடையில் போட்டு காசு வைக்கலான்னு பார்த்து பொழுது எப்பா வெட்டி தரேன். பார்த்துக்கோ எப்படி வாயாரா பாரு. உன்னால ஒரு நாளே பொறுத்துக்க முடியல. தினம் மாட்டிங்க நான் தான் சிக்கி தவிச்சு நிற்க. தெலுமா அந்த அருவா எங்க வச்சுன்னு தெரியல. என்ன அண்ணன் போட்டு கொடுத்துருக்கா? நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல. ஆமா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா இல்லையாக்கா? அறிவு இல்ல தேவையான அளவுக்கு இருக்குது. எங்க இருக்குது? ஃபுல்லா தலை ஃபுல்லா களிமண் தான் இருக்குது பொழுது. நான் வந்து பார்த்தேன் ரொம்ப ஓவரா பேசினிக்க நீ. நான் ஒன்றும் ஓவரா பேசல, இருக்கிறதான் பேசுறேன். சரி உங்க வீட்டுக்கார இளநீர் வியாபாரம் தானே பண்றாரு. அண்ணன் திறந்து வச்சிருக்கல இளநீர் வாங்கி வித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கும்ல. எதுக்கு இந்த மாதிரி வெளியே வாங்கி இது மாதிரி பண்ணி நிற்கீங்க? அதுதான் கேட்குறேன். அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? இதுதான் அண்ணன் என்கிட்ட கிடைச்சி என் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு எவ்வளோ கண்ணாத்திரமா சொன்னாரு, இந்த மாதிரி சொந்தத்தில் வந்து வரவு செலவுலாம் வச்சுக்க கூடாது, வியாபாரத்துலாம் அவங்ககிட்ட வச்சுக்க கூடாது. ஒரு சில டைம்ல மனஸ்தாபம் ஏற்படும், அதனால இந்த சொந்தமே பிரிஞ்சு போயிடும், தேவையில்ல நம்ம வந்து தனியாக வாங்கிக்கலாம், தனியாக வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணன் கிட்ட வாங்கக்கூடாதான். வாங்கினா ஒரு சில டைம்ல விலை அதிகமாக சொல்லுவாங்க, ஒரு சில டைம்ல விலை கம்மியாக சொல்லுவாங்க, அதனால பிரச்சனை வரும். அப்புறம் சொந்தத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டாரு. ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஆமா அவர் வாங்குற இடத்துல வந்து 20 ரூபாய் 30 ரூபா அப்படின்னு வாங்குறாரு இளநீ. அண்ணன் வந்து 40 ரூபான்னு கொடுக்குது. என் வீட்டுக்கார கட்டுப்படி ஆகாம 40 ரூபாய்க்கு வாங்கி அவர் 8 வேலைக்கு நிற்பாரு. அவருக்கு தகுந்த மாதிரி சின்ன இளநீர் எங்க இருக்குதுன்னு பார்த்து அவர் போய் தேடி வாங்குறாரு விலை கம்மியா. அண்ணன் பெரிய பெரிய இளநீர் வச்சுது விலை அதிகமாக சொல்லுது. காசும் கம்மி பண்ணாது கேட்டேன். ஏன் அச்சு பேசி நீ வாங்க வேண்டியது தானே? ஏன் உனக்கு சாமர்த்தியம் இல்லையா? வேணாண்டி சொந்தத்துக்குள்ள வியாபாரம் எப்பயுமே வச்சுக்க கூடாது, கொடுக்குறவங்களாம் இருக்கவே கூடாது. நீலாம் பிழைக்க தெரியாத ஆளு. இந்த பொம்பளை பசங்க வச்சுக்கிறா அதுங்க எப்படிதான் கரையத்தை பொரிய தெரியல. அண்ணன் கிட்ட நைஸா பேசி வாங்கறத விட்டுட்டு எங்க வெளியில வாங்கி வியாபாரம் பண்ணி இருக்குது. நான் மட்டும் இளநீர் வியாபாரம் பண்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கேன். இந்த தோட்டத்துல இருக்க ஒரு இளநீர் வெளில போகுது மொத்தத்தையும் நானே வாங்கிடுவேன். என்ன பண்ணு நீ வியாபாரம்? இளநீர் வியாபாரம் யார் வேணானது? எனக்கு அதுக்குலாம் டைம் இல்லை. பசங்களை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்குது. என் வீட்டுக்கார பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் கெதின்னு கிடக்குறேன். ஒரு ஆட்டை வாங்கி தரேன், அது கூட நான் ஓட்ட மாட்டேங்கிறேன். இளநீர் வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறேன். அந்த மனசை வச்சு நான் என்ன பண்றது? என் யாருக்கு என்ன தொழில் தெரியுமா அந்த தொழில் செய்யறது நல்லது. தெரியாத தொழில் செஞ்சு நஷ்டம் கிஷ்டம் வந்துச்சுன்னா நடி பண்றது. குடும்ப கஷ்டம் நடத்துது, அப்புறம் கஷ்டமா போயிடும். வாயில வசம்ப தேக்கேன்னு நானே என் வீட்டுக்காரன் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி இளநீர் வியாபாரம் பண்ண சொல்லலான்னு பார்த்தா இந்த மாதிரி வாய் விடுறிய. எதுக்கும் கொஞ்சம் ஒரு அனுபவம் வேணும்டி. அனுபவம் இல்லாமல் எதுலையும் கால் விற்கக்கூடாது. அப்புறம் நஷ்டமாயிடுச்சு, அப்புறம் ரொம்ப கஷ்டமாய் போயிடும். நல்ல ரேமிங்க தான் பேச நஷ்டம் கஷ்டம்னு. ஏன் உன் வீட்டுக்காரர் முன்னாடி ஆரம்பத்துல இருந்து இளநீர் வியாபாரம் தேங்காய் வியாபாரம் தான் பார்த்துருந்தாரு. நம்ம பிறந்ததுல இருந்து அந்த தொழில் செய்யற மாதிரி பேசினிக்க. இந்த வாணி பிறந்ததுக்கு அப்புறமா தானே இந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சாரு. அவருக்கு முன்னே அனுபவம் இருந்துச்சு என்ன? ஏண்டியா உங்க மாமா வந்து வெளியூர்ல கம்பெனில வேலை செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வாணி பிறந்ததுக்கு அப்புறமா தனியாக அங்கே தங்கி வேலை செய்ய முடியாது, பசங்களாம் பார்த்துக்கணும், பசங்களை விட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு சரி நம்ம யார்கிட்டயும் கை கட்டி வேலை செய்தாலும் நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாம் சொல்லிட்டு இளநீர் வியாபாரம் செஞ்சாரு. அதுலேயும் அவருக்கு லாபம் நஷ்டம் ஆரம்பத்தில் வரதான் செஞ்சது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படி வந்துட்டாரு அவரு. அப்போ நீங்க வாழலாம், மற்றவங்க வாழக்கூடாது இல்லை. உங்களால் மட்டும் எல்லாமே செய்ய முடியும், மற்றவங்க எல்லாம் செய்ய முடியாது. மற்றவங்க செஞ்சால் நஷ்டம் வந்துடும். அம்மா நீ எதனா பண்ணு, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, எனக்கு நெஞ்சு வலிக்குது. உண்மையை கேட்டால் நெஞ்சு வலிக்க தான் செய்யும். காலையில் எழுந்துக்கும் போது யார் முகத்தில் முடிச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து எனக்கும் இவளுக்கும் ஒரே சண்டையாகவே இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்குது. பார்த்து என்ன கண்ணு வச்சிட்டிங்களா? கண்ணு வைக்கிறாங்க உன்னை பார்த்து. ஏண்டி உட்கார இப்படி எல்லாம் குடிக்கலாம். உட்கார். இந்த தென்னந்தோப்பு வாங்கினா எவ்வளோ காசு ஆகும்? பேசாமல் இந்த மாதிரி ஒரு தென்னந்தோப்பு வாங்கி இளநீர் வியாபாரம் பண்ணலாமா? தோப்பு வாங்கி இளநீர் வியாபாரம் பண்ண சூப்பராக இருக்கும். உன்னை யாரை இப்போ கூப்பிட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டு ரேஷனில் பொருள் வாங்கணும்னு சொன்னேன். அச்சி பருப்பு சக்கரெல்லாம் போய் அதை வாங்கு. வந்துட்டு தோட்டம் வாங்கிறதுக்கு வாங்க. ஒரு நாள் வாங்க தானே போகிறேன், பார்க்க தானே போகிறாத. சதீஷ் படிச்சு பெரிய ஆளாகட்டும், லட்சமாக சம்பாதிச்சு தட்டும், அதுக்கப்புறம் வாங்குறேன் என்னன்னு மட்டும் பாரு. அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏமா வாங்க தாராளமாக வாங்க. யார் வேணான்னு வாங்க. அன்னைக்கு இருக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும். இன்னைக்கு வேணா இந்த ராதிகா யாயா இருக்கலாம். என் சதீஷ் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் தான் இந்த ஊர்ல பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன். பாருப்பா அப்போ அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவியா? நீ ரொம்ப ஓவரா பேசியிருக்க. உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? நான் அப்போ என்னோட மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ரொம்ப ஓவரா தான் பண்றேன். உட்கார் முதல்ல இளநீர் குடிக்கலாம். அண்ணா உன்னை அடிக்க மாட்டேன்னா இனிமே வந்து நான் வந்து உன்னை தங்கச்சி பாப்பான்னு கூப்பிடுவேன், நீ வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடணும். சரிண்ணே, இனிமே நம்ம வந்து சண்டையை போட வேணாண்ணா. சரி அண்ணா வந்து உனக்கு இளநீர் வெட்டி தரவா? என்னடி நடக்குதுங்க தெரியலையே, அதான் நானும் பார்த்துன்னு இருக்கேன். இந்த அருவா மாமா எங்க வச்சாரு? அண்ணே நீ வந்து இந்த மரத்துல ஏறி எனக்கு இளநீர் பறிச்சு கொடுண்ணே. அந்த இளநீர் தான் வேணும், இது வேணாம். இந்த மரத்துல ஏறி பறிச்சு தரவா? மரம் எவ்வளோ ஹைட் இருக்கு பார்த்தியா? எப்படி இடம் நாள் ஏற முடியும்? அதெல்லாம் நீ ஏறு. நம்ம வீட்டு உயரமத்துல நீ தான் ஏறு. ஏன் காலில் நல்லா இருக்குது, தொடல நல்லா இருக்குது, ஏறி தொடல கிழிச்சுனா சொல்றியா? டேய் ஏறுடா. இது அண்ணன் டேய் சொன்னியா? ஆமா, ஒரு தென்னை மரம் ஏறத்துக்கு கூட பயப்படுற நீலாம் ஒரு அண்ணன். எனக்கு இங்கப்பா செஞ்சு அண்ணா வாடா போட சொல்ற வச்சுக்கணும், அவ்வளோதான். நீ அப்படிதானே சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். நீ நச்சல
ரெண்டு பேரும் செல்ல மாதிரி உட்காந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? ஏன் ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏன் சதீஷா, மாமா கிட்ட மட்டும் சொன்னா மரத்துல ஏறி இளநீர் வெட்டி தர சொல்லிட்டு இப்ப சஞ்சி கேட்கறதெல்லாம் ஏறி வெட்டி கூட. ஏன் தெரியுமா, நான் சும்மா மாமா கிட்ட பந்தா காமிச்சுன்னு இருந்தேன், போட்டு கொடுக்குறீங்களா சஞ்சி கிட்ட. அப்ப சும்மா சொன்னியா நீ? நான் கூட நிஜமாலுமே நீ மரத்துல ஏறி தான் இளநீர் வெட்டுவ போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா, டேய் ஏறுடா மரத்துல, இங்க பாரு வாடா போடன்னு சொன்னு அவ்வளவுதான். நீ அப்படிதான் சொல்லுவேன். ஒரு மரத்துல ஏறதுக்கு உன்னால முடியல, அப்புறம் நான் உன்னை அண்ணன் நான் கூப்பிடணும், அண்ணன் கூப்பிட முடியாது. ஏமா பாத்தீங்களா மாமா என்ன சொன்னாரு, தங்கச்சி பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவ வந்து உன்னை வந்து அண்ணன் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு சொன்னார்ல. இங்க பாத்தீங்க, என்னை வந்து வாடா போடான்னு தான் கூப்பிடுவாளாம். ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து பண்ணதான் எனக்கு ஒரு வேலை. ஒழுங்கா போங்க, அப்படி போய் உட்காருங்க, ஏழை குடிக்கலாம். ஏன் தாயே இப்படி இருக்கீங்க? என்ன வீதிடா, இத சொல்ல ஒரு வழி இல்லடா. அடி வரமா போய் பாடு. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மாவில் முட்டதடி கண்மணி, ஏன் கண்மணி, தீப்பட்ட காயத்துல தேர் வந்து குட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. என்ன பாக்குறீங்க? பார்க்கும்போது சிரிப்பா வருது. வரும் உங்க எல்லாருக்குமே நான் காமெடி பேச ஆயிட்டேன்ல. ஏன் தெரியுமா, நீங்க அமைதியா இருக்கீங்க, நீங்களே சிரிங்க. ஐயோ பாவம் சதீஷ், கடைசியில என் நிலைமை எப்படி வச்சு பாத்தீங்களா? ஆனா சஞ்சு, உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்கோ, இந்த அண்ணன் வந்து ஒரு நாள் இந்த தென்னை மத்த ஏறனா இல்லையான்னு பாரு. பாக்கலாம்டா ஏறும் போது. சஞ்சு அம்மா கிட்ட வா. எனக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு இங்க யாருன்னா இருக்காங்களா? சதீஷா, மகவ வாணி எங்க? வராங்க. இம்மா எவ்வளவு பெரிய மரம், எப்படி ஏறது? என்ன சதீஷ் பாத்துருக்கா, மரத்துல ஏறப்போயா? அந்த ஏற முடியுமான்னு பாத்துனேன். எல்லாம் இப்போ இப்ப வேணா, இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு ஏறலாம். அடுத்த வருஷம் திருவிழாக்கு வருவல பேரு. சரி மாமா. சதீஷா, இந்த இளநீர் வாங்கி கொடுப்பா. அண்ணே பம்பு செட்ல விளையாடுற இளநீர் கொடுக்காதே, நான் வீட்ல போய் கொடுத்துக்கிறேன். சளி பிடிக்கும் போது நான் கூட கொடுத்துக்கிறேன். சதீஷா, நீ பம்பு செட்ல போய் விளையாட போறியா தண்ணில? ஆமா மாமா, இன்னைக்கு நாங்க இங்க வந்தது அதுக்காக தான். ஆமா மாமா, நாங்க தண்ணில போய் விளையாட போறோம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் இளநீர் குடிக்காதீங்க, வீட்ல போய் நாளைக்கு குடிங்க. ஆமா, உங்களுக்கு நிறைய இளநீர் குடுத்து அனுப்புறேன். கை கேட்டது வாய் கேட்டமா போச்சு. இந்த அம்மா கிட்ட பெரியமா கிட்ட கொடு. ஏன் மாமா தண்ணில விளையாடனா இளநீர் குடிக்க கூடாதா? சளி பிடிக்கும், ஜுரம் வரும். இதுவும் கூலிங் இல்ல, இளநீர் கூலிங், தண்ணி கூலிங் இல்ல. தண்ணியில குடிச்சிட்டு இளநீர் குடிச்சீங்கன்னா ஜுரம் தான் வரும். ஓஹோ, இது முன்னாடி தெரியாம போச்சு. இல்லைன்னா முன்னாடி வந்தவனே இளநீர் குடிச்சிருப்பேன். என்ன பாக்குற, உனக்கு இளநீர் கிடையாது, வேடிக்கை பாரு, உட்காந்து போடா. அப்படியே பண்ணி நீ இளநீர் மண்ணமெல்லாம் போட போற பாரு. பண்ண போட ஆரம்பிச்சிங்களா? என்னங்க பெரியமா, ஏண்டா உன்னை பெத்த தாய் நான் இங்க ஒருத்தி இருக்கிறேன், என்ன மீறி எத்தனை பெரியமா கிட்ட ஃபர்ஸ்ட் குடிப்பியா, ஏன் ரெண்டாவது குட்டாவத? அம்மா அவங்க தான் வயசு பெரியவங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் குடிக்கணும், நீங்க ரெண்டாவது குடிங்க. எதுக்கு கதை வளர்த்துற பத்தியா? இப்ப அம்மாக்கு வெட்டி கொடுங்க. பெரியமா இருந்தா போதும், அம்மாவே தேவை கிடையாது இதுங்களுக்கு. அப்படி என்னதான் மைக் வச்சிருக்குமோ தெரியல. பாசண்டி எல்லாம் பாசம். வாணி மகளா எங்கம்மா? அண்ணா அவங்க பூச்செடி இருக்கிறாங்க, பூ பறிச்சிருக்காங்க, சாமந்தி பூ. கொஞ்சம் மட்டும் பறிச்சுங்க, நிறைய பறிக்காதீங்க சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆமா ஆமா, நான் கூப்பிட்டா கூட அந்த பூ வரேன்னு சொல்லிட்டு அங்கதான் பூ எல்லாம் பறிச்சுருக்காங்க. தோட்டத்துல இருக்க மொத்த பூ பறிச்சிருவாங்க போல இருக்கு. சாமந்தி பூ பறிச்சுன்னு போய் என்ன பண்ண போறாங்க தெரியல. அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஒரு தினமும் காலேஜுக்கு வச்சு போறாங்க அந்த பூவை. ஏன் அதெல்லாம் பார்த்தா பூ தெரியல, ஏன் அதில் வச்சு போகிறது தானே. நான் ஸ்கூல் படிக்கும் போது ரெட்டை போட்டு இந்த பக்கம் ஒரு சாமந்தி பூ, அந்த பக்கம் ஒரு சாமந்தி பூ பெருசு பெருசா வச்சு போவோம் தெரியுமா, இந்த மாதிரி மேல மைக் செட் மாதிரி. நான் கூட வச்சு போவேன். இப்பதான் வைக்கிறது கிடையாது. ஏன் இப்ப வச்ச வேற வேணும் சொல்றாங்களே. பாத்தீங்களா மாமா, இவங்க பெரியவங்க தானே, இவங்களே இப்படி இருந்தா அப்ப நாங்க ரெண்டு பேரும் எப்படி பாருங்க. இவங்களை பார்த்து பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட கத்துக்கணும். என்னது எங்களை பார்த்து சண்டை போட கத்துறீங்களா? நல்ல கதையா இருக்குதே. ஆமாமா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுனே இருக்கீங்களா, அதனால உங்களை பார்த்து பார்த்தா நாங்க சண்டை போட கத்துக்கணும். ஆமா சஞ்சய், ஆமா இதுல மட்டும் ரெண்டு எப்படி ஒத்துமையா இருக்கு பத்தியா? அதுக்குதான் பசங்க பெரியவங்களை பார்த்தா எல்லாத்தையுமே கத்துக்குங்க. இந்த குழந்தைங்க இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, குழந்தைங்க இதுக்கெல்லாம் போய் சொல்லக்கூடாது, குழந்தைங்க இதுக்கெல்லாம் எதுவும் மறைச்சு வைக்கிறது, இந்த மாத்தி பேசுறது, திருடுறது அதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் கத்துக்கும். நல்ல ஒழுக்கன்றது நம்ம வாழ்ற வாழ்க்கை பார்த்து நம்ம குழந்தைங்க கத்துக்கும். அந்த குழந்தைங்க இதுக்கெல்லாம் நல்ல மரியாதையோட நல்லபடியா நடந்துக்கணும். இப்ப பாரு, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறீங்கன்னு சொல்லிட்டு அதுங்க பார்த்து அதுங்க சண்டை போட கத்துக்கிச்சிங்களா, அதுங்களே சொல்லுது. ஆமா இல்லைன்னா ரெண்டு சண்டை போட தெரியுமா? இப்ப நானும் அக்கா சண்டை போட பார்த்தா கத்துக்கிச்சிங்களா, எப்படி சொல்லுதுங்க இப்ப? ஆமாண்ணே, நீ சொல்றது தானே சரி. பசங்க நம்மளை பார்த்து தான் எல்லாத்தையுமே கத்துக்குதுங்க. அதனால நம்ம கரெக்டா இருந்ததுன்னா நம்ம பசங்க கரெக்டா இருக்குங்க. ராதிகா, இனிமே வந்து அக்கா கிட்ட சண்டை போட வச்சுக்காத, எது பேசாத, புரிச்சுதா? சரிக்கா, நம்ம ரெண்டு பேரும் இனிமே சண்டை போடாம இருக்கலாம்னே. பாக்குதுங்க ரெண்டும். ஆமாடி பாக்குதுங்கடி. சரி, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன. இப்படியே ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் குட் கேர்ள்ஸ். என்ன சதீஷா, நீயும் சஞ்சய் கூட இனிமே சண்டை போடக்கூடாது. இங்க பத்தியா பெரியமாவும் அம்மாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. மாமா, நானும் சஞ்சய் கூட ஃப்ரெண்ட் தான். என்ன சஞ்சய், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இனிமே சண்டை போடக்கூடாதுன்னு. சரிடா அண்ணா. அந்த வாடா போடான்னு சொல்லாம பேச மாட்டாளே, ஏன் வேற அண்ணான்னு சொன்னா போதாதா? இதனாலதான் சண்டே வர்றது. பாத்தீங்களா மாமா, நாங்க இனிமே சண்டே போட மாட்டோம், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இருமா, நீ மட்டும் எல்லாம் குடிச்சிருக்க, எனக்கு கொஞ்சம் கூட இப்படி. ஏன் உனக்கு வேணா அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, ஏன்ட்ட வந்து இது கேட்கறேன், எதுல தர முடியாது. ஆரம்பிச்சிட்டாங்களா பெருசுங்க. இதுங்களே எப்படி இருந்தா பசங்க எப்படி இருக்கும், அதுங்களை பார்த்துதான் இதுங்க சண்டை போட கத்துன்னு இருக்குங்க. இதுங்க திருந்தாதுங்க, இப்படி ஆக்ஷன் போட்டா விட்டுருந்ததுங்கலாம். இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்காம ஒண்டியா சாப்பிட்டு தான் நல்லா பூசி நிக்க மாதிரி குண்டாய் போயிருக்கிற. கொஞ்சம் இளநீர் கூட இப்படி அண்ணன் வெட்டுற வரைக்கும்
அண்ணன் வெடி இருந்தது எல்லாம் அப்போ கொஞ்சம் தரேன் நானே. ஐயா நீ எச்ச பண்ணி கொடுக்குறதா நான் குடிக்க மாட்டேப்பா. ஏன்னா இவ்வளவு சீக்கிரமா எண்ணெய் வெடி கொடுங்க ஏன்டா வந்து கேட்டுருக்கா. சின்ன பசங்களே எவ்வளோ மேலும் நினைக்கிறேன். ரொம்ப மோசமா இருக்காங்கம்மா இவங்க 2 பேரும். 7 கழுது வயசு தான் ஆகுது தவிர 2 பேருக்கும் ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. ஏண்டி எல்லாம் நம்ம தாண்டி பாத்துன்னு இருக்காங்க. பாத்து போறாங்க ஞாயிறு கொடு இப்படி. எரும மாடு இந்தா. கொடு. அக்கானா அக்கா தான். கொஞ்சம் குடிச்சு மீதி கொடு. எச்ச பண்ணாம தூக்கி குடி. இல்ல ஸ்டாப் போட்டுக்கு எப்படி எச்ச பண்ணாம குடிக்க முடியா? ஸ்டா அது நான் குடிக்க வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு அப்படியே வாயில ஊத்தி குடி. ஏமா இதுங்க பஞ்சாயத்து இன்னைக்கு தீராது போல இருக்கு.